வடக்கில் ஊழலை ஒழிப்போம் என கூறிய அனைவரும் கள்வர்கள். ஆதாரம் இருக்கிறது, முடிந்தால் கைது செய்யுங்கள். சபையில் கொந்தளித்த அர்ச்சுனா. ஒரு வருடத்தின் பின் வெளிவந்த ரகசியம், கழிப்பறை குழியிலிருந்து சடலம் மீட்பு. ஒரே பிரசவத்தில் 3 குழந்தைகளை பெற்றெடுத்த தாய் மரணம், வெளியான திடுக்கிடும் காரணம். வருமானம் உயர காரணம் இதுதான், வாகன இறக்குமதியின் ரகசியத்தை உடைத்த ஹர்ஷடி சில்வா. தகாத உறவால் கணவனை கொலை செய்து ஆற்றில் வீசிய மனைவி. பல மாகாணங்களில் மின்னல் தாக்கம், எச்சரிக்கையாக இருக்க மக்களுக்கு வேண்டுகோள். மனைவியை காண சட்டவிரோதமாக இந்தியா சென்ற இலங்கையர் கைது. ஊழலை ஒழிப்பதாக கூறும் அரசாங்கத்தின் அமைச்சர்கள் கையூட்டல் பெறுவதாக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். தான் ஆதாரங்களுடன் ஊழலை வெளிப்படுத்தியதாகவும், எனவே உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு அர்ச்சுனா அரசாங்கத்தினை வலியுறுத்தியுள்ளார். வடக்கு மாகாணத்தில் இடம்பெறுகின்ற ஊழலை ஒழிப்போம் என்று கூறிய அதிகாரிகள் கள்வர்கள். அதாவது கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரர், வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் மற்றும் யாழ் மாவட்ட அரசு அதிபர் மூவருமே கள்வர்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற அமர்வில் உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நீங்களா என்ன சொன்னீங்க? ஊழல் பிடிக்க போறீங்களோ? உங்களுடைய சுகாதார அமைச்சர் இந்த 4 பேர்கிட்டையும் கையூட்ட வேண்டி இருக்கிறாங்க. நான் ஆதாரபூர்வமாக உங்களுக்கு சாரன். அதுக்கு முன்னம் இந்த 4 பேர் என்ன செஞ்சவை என்று கண்டுபிடிப்போம். ஆதார வைத்தியசாலை, பருத்தித்துறை ஒரு ஆதார வைத்தியசாலை. விழாலம் கேட்டால் ஆதாரத்தை கொண்டு வா, ஆதாரத்தை கொண்டு வா, ஆதாரத்தை கொண்டு வா. இந்த கொண்டு வந்திருக்கேன் ஆதாரம். ஆடிட் ரிப்போர்ட் 2021ஆம் ஆண்டு வடக்கு மாகாண சபையில் அடிக்கப்பட்ட ஆடிட் ரிப்போர்ட். இந்த ஆடிட் ரிப்போர்ட் என்ன சொல்லுது என்றால், தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு கேளுங்க. இந்த ஆடிட் ரிப்போர்ட்டில் வந்து 22 வேலை திட்டங்களில் 10 வேலை திட்டங்களுக்கு மட்டும்தான் அனுமதி எடுக்கப்பட்டிருக்கிறது. மிச்சம் 10 வேலை திட்டங்களுக்கு வடக்கு மாகாண சபை அனுமதி இல்லாமல் கேதீஸ்வரன் அவர்கள் வேலை திட்டங்களை செய்திருக்கிறார் வைத்தியசாலையில். 2வது இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது வந்து ஒர்க் கம்ப்ளீஷன் ரிப்போர்ட்ன்றது டெக்னிக்கல் ஆஃபீஸரால் 10 வேலைகளுக்கு கொடுக்கப்படையில் அந்த கணக்குகள் வந்து கணக்காட்டுப்படையில் இந்த ஆதார வடக்கு மாகாணத்தினுடைய ஆடிட் ரிப்போர்ட். 3வது இதில் சொல்லுகிறது, சாதாரணமாக சட்டப்படி வந்து அரசாங்க மேற்பார்வையாளர்கள், அரசாங்க இன்ஜினியர் ஒருவர் தான் சாதாரணமாக இருக்க வேண்டும். அதில் இவர்கள் என்ன இருக்காருன்னா, பிரைவேட்ல போய் கொமர்ஷியல் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்காங்க. இந்த கள்ள கேதீஸ்வரன் சத்தியமூர்த்தி அடே சுட்டாலும் பரவாயில்ல, செத்தாலும் பரவாயில்ல, இந்த மாவீரர் மாத்திரம் சொல்றேன், நான் கடைசி வரைக்கும் இந்த ஊழல்காரர் இல்லாம பண்ண போக மாட்டேன். 40 மில்லியன் மொத்த தொகையை நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல நீலங்குவார் 380,75,405 ரூபா கொண்டே பிரைவேட் பேங்க் ஒன்றில் கொமர்ஷியல் பேங்க்ல போட்டிருக்காரு இந்த கேதீஸ்வரன். அதுக்கு பிறகு அதுல 3,53,19,299 ரூபாய்க்கு தான் கணக்கு இருக்கு. மிச்சது கணக்கு இல்லை. வளமையாக இப்படி ஒரு கட்டிட ஒப்பந்தம் உண்ட ஒரு ஆடியேஜை செய்யலுமா? செய்யலாது. அதுக்கப்புறம் அதில் திருப்பி சொல்லுது, இந்த 35 மில்லியன் அல்லது 0.35 பில்லியன் பெறுமதியான இந்த ஒப்பந்தங்களுக்கு ஆடிட் ரிப்போர்ட்டே சொல்லுது, எந்த ஒரு ஆதாரங்களோ பில்லோ பிட்கோல் பண்ணினதோ ஒன்றுமே இல்லை. என்னடா முழு கலர் நீங்கள்ன்றதை நான் ப்ரூவ் பண்ணுறேன். என்ன சுடுவீங்கள், என்ன வெற்றுவீங்கள் சொல்லிங்க, நாளைக்கு நாமல் ராஜபக்ச என்ன சுட்டு பரவாயில்லை. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் முழு கலரை பிடிக்கிறேன்னு சொல்லி உங்களுடைய ஒவ்வொரு அமைச்சர் தான் இவங்கள்ட்ட காசு பண்ணி கொண்டுக்கிறீங்க இந்த ஆதாரங்களோட. நீங்கள் சும்மா அந்த குடுபிடிக்கிறோம் அது இந்த மம நம்ம அடே சிங்களம் தெரியாண்டா செம்மறி தமிழாத, உனக்கு சிங்களம் தெரியாடா தமிழாகாத, தமிழ்தான் பிறந்தனி அது மம நம்ம ஸ்ரீதர் ஏண்டா கொள்றீங்க தமிழை? உங்களுக்கு சரி சிங்களம் தெரியாதா தமிழாச்சு பாருங்க, இந்த பரவாயில்லை. கொழும்பு கொட்டாஞ்சேனையில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணத்திலிருந்து 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கொழும்பு கொட்டாஞ்சேனை 16வது ஒழுங்கையில் நேற்று முன்தினம் காரில் வந்த சிலரால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 30 வயதான இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இது தொடர்பில் கண்காணிப்பு கேமரா காணொலியில் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திக் கொண்டிருந்தன. இந்நிலையில் குறித்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் கார் யாழ்ப்பாணம் மானிப்பை பகுதி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நேற்று யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதன்போது காரில் இருந்த தென்னிலங்கையைச் சேர்ந்த 2 ஆண்கள் மற்றும் 1 பெண்கள் உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளார்கள். 20, 19, 21 வயதுடைய 3 பேரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார்கள். ஆரம்பகட்ட விசாரணையில் தாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு சுற்றுலா வந்ததாக சந்தேகநபர்கள் தெரிவித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட 3வரையும் கொழும்பிலிருந்து சிறப்பு போலீஸ் விசாரணை குழுவிடம் ஒப்படைக்க யாழ்ப்பாண குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். 2025 நவம்பர் 21 நுகைக்கொடையில் நடைபெறவுள்ள எதிர்க்கட்சிகளின் கூட்டணி பேரணியில் தேசிய சுதந்திர கட்சி பங்கேற்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
பல காரணிகளை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தேசிய சுதந்திர முன்னணி தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். முன்னதாக இந்த பேரணியில் பங்கேற்கப் போவதில்லை என்று சயித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹம்பகா இந்துர்கல பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் வளாகத்தில் கொலை செய்யப்பட்டு கழிப்பறை குழியொன்றில் போடப்பட்ட ஒருவரின் சடலம் நீதிமன்ற உத்தரவின் பேரில் நேற்று காவல்துறையினால் தோண்டி எடுக்கப்பட்டது. சடலமாக மீட்கப்பட்ட இந்துர்கல பிரதேசத்தைச் சேர்ந்த 61 வயதுடைய திருமணமான நபர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த கொலை கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் 8ஆம் தேதி இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது. இந்த நபர் காணாமல் போனமை தொடர்பில் அவரது சகோதரரும் ஹம்பகா காவல் நிலையத்தில் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. சுமார் ஒரு வருட கால விசாரணைக்கு பின் வெளியான தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் கடந்த 6ஆம் தேதி 3 பேரை சந்தேகத்தின் பேரில் கைது செய்தார்கள். அவருடன் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் கொலையின் பின்னணி அம்பலமானது. கொலை செய்யப்பட்ட நபரும் கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்களும் ஒன்றாக சேர்ந்து மது விருந்து ஒன்று நடத்தியுள்ளதாகவும் இதன்போது ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதை அடுத்து இந்த கொலை இடம்பெற்றதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்தது. பின்னர் உடலத்தை கழிப்பறை குளியலில் போட்டு மூடியதாக சந்தேக நபர் வாக்குமூலம் அளித்துள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பூங்கொடை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் 3 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டுள்ளது. நாட்டின் நிதி இலக்குகள் அடையப்பட்டதற்கு எதிர்பாராத வகையில் நிகழ்ந்த வாகன இறக்குமதியே காரணம் என நாடாளுமன்ற உறுப்பினர் கச்சடி சில்வா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இத்தகைய எண்ணிக்கையிலான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படும் என்று யாரும் எதிர்பார்க்கப்படவில்லை என்றும் இதுவே அரசாங்கத்துக்கு வருமானத்தை தந்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். தாங்களும் இதனை எதிர்பார்க்கவில்லை, எங்களுடைய கணிப்பு தவறாகிவிட்டது என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் என கஷடி சில்வா தெரிவித்துள்ளார். மேலும் 1900 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான நாணய கடிதங்கள் திறக்கப்பட்டுள்ளன. இதில் 1400 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு அதிக பெறுமதியுடைய வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. இதன் விளைவாக யாரும் நினைத்து பார்க்காத வகையில் அரசாங்கத்துக்கு கணிசமான வரி வருமானம் கிடைத்துள்ளது என்று ஹஷடி சில்வா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் ஒரே தடவையில் 3 குழந்தைகளை பிரசவித்த தாய் உயிரிழந்தமைக்கு கிருமி தொற்று காரணம் என உறுதி செய்யப்பட்டுள்ளது. தாயின் உடலம் மீதான பிரேத பரிசோதனையின் போது இந்த விடயம் உறுதிப்படுத்தப்பட்டதாக யாழ்ப்பாண போதனா மருத்துவமனையின் பணிப்பாளர் மருத்துவ சத்தியமூர்த்தி எமது செய்தி சேவைக்கு தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண கரைவட்டியைச் சேர்ந்த 45 வயதான குறித்த பெண் 21 வருடங்களை பின்னர் குழந்தைகளை பிரசவித்துள்ளார். அதன்படி குறித்த தாய் ஒரே கருவில் 3 சிசுக்களை கடந்த அக்டோபர் 7ஆம் தேதிக்கு பிரசவித்துள்ளார். 2 ஆண் சிசுக்களும் ஒரு பெண் சிசுவும் பிறந்துள்ளது. எனினும் குழந்தை பிரசவித்த முதல் நாள் குறித்த தாய் சுயநினைவின்றி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். அதிக குருதிப்போக்கு மற்றும் கிருமி தொற்று காரணமாக தாய் நோய்வாய்ப்பட்டிருப்பதாக திடீர் மரண விசாரணை அதிகாரி நவசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார். இந்நிலையில் உயிரிழந்த தாயின் உடலம் உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வெல்வெட்டித்துறையைச் சேர்ந்த 34 வயதுடைய இளம் குடும்ப சிறுவர் சட்டவிரோதமாக தமிழகத்துக்கு நுழைய முயன்றபோது கைதாகப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து கண்ணாடி இலகு படகு மூலம் கடந்த 6ஆம் தேதி கடல் மார்க்கமாக சட்டவிரோதமாக அவர் நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளார். இந்நிலையில் ராமநாதபுரம் கியோ பிரிவினர் காவல்துறையை கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று அதிகாலை ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள பூங்காவில் சந்தேகத்துக்கிடமான முறையில் அமர்ந்திருந்த போது கைது செய்யப்பட்டார். மண்டபம் இலங்கை ஏதிலிகள் முகாம்களில் தங்கியுள்ள தனது மனைவிகளை பார்ப்பதற்கு அவர் தமிழகத்துக்கு சென்றுள்ளார் என்று விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சோதனையின் போது அவரிடம் இலங்கை பணம், கடவுச்சீட்டு மற்றும் தேசிய அடையாள அட்டைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. மண்டபம் அகதிகள் முகாமுக்கு செல்வதாக ராமேஸ்வரம் பேருந்து நிலையத்தில் காத்திருந்த போதே அவர் கைதாகியுள்ளார். ராமேஸ்வரம் நகர் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்ட அவர் கடவுச்சீட்டுகின்றி சட்டவிரோதமான முறையில் தமிழகத்துக்கு ஊடுருவியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் நீதிமன்றத்தில் முன்படுத்தப்பட்டு எதிர்வரும் 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். வடமேல் ஊவா, மத்திய மற்றும் சப்ரூவா மாகாணங்களிலும் அனுராதபுரம், மன்னார், அம்பாறை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் மாலையிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டல திணைக்களம் எச்சரிக்கை விடுவித்துள்ளது. பலத்த மழை பெய்யும் வேளைகளில் மின்னல் தாக்கம் ஏற்படும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது வீட்டுக்குள் தஞ்சமடையவும், திறந்த பகுதிகள் மற்றும் நீர்நிலைகளை தவிர்க்கவும், இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது கம்பி தொலைபேசிகள் அல்லது மின்சாரணங்களை பயன்படுத்துவதை தவிர்க்கவும் எனவும் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இதேவேளை நாட்டின் பல பகுதிகளில் இன்று மாலை மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும், இதன்போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசும். மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் அபாயங்களை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுவிக்கப்படுகிறது. இந்தியாவில் மனைவியொருவர் தனது கணவனை கொலை செய்து ஆற்றில் வீசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இக்கோர சம்பவம் மகாராஷ்டிரா தனேவில் பதிவாகியுள்ளது. தகாத உறவு ஒன்றின் காரணமாக மனைவி கணவனை கொலை செய்துள்ளதாக கூறப்படுகிறது. மனைவி வேறொருவருடன் முறைகேடான தொடர்பை பேணிக் கொண்டதமை குறித்து கணவன் விசாரித்தமையினால் மனைவி இந்த கொலையை புரிந்துள்ளதாக தெரிய வருகிறது.
இந்நிலையில் கணவனை கொன்ற பெண் தற்போது தலைமறைவாகி உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம். நன்றி. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.